माये माये विष्णुमये माया माया विष्णुमया அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் மயனை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாத பாடல்களை எல்லாம் சோழி பிரசனத்தின் மூலமாக இறையருளாலும் குருவருளாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்போது மார்கழி மாதங்களை நான் மார்கழி என்று மாதவன் சொன்னாலும் கூட எத்தனையோ பிரச்சனைகளையும் வேதனைகளையும் நாம் வாழ்வில் தொடர்ந்து சந்திக்கின்றோம். இந்த கட்டமாவது இந்த காலமாவது நன்றாக இருக்குமா என்று எதிர்பார்ப்பது இயற்கை தானே. அந்த வகையில பார்க்கும்போது மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பாத்தீங்கன்னா பக்ரமானார். மிதுனத்திலிருந்து ஒரு கடகம் நோக்கி சென்றிருக்கின்றார். இப்ப கடகத்திலேயே குரு பகவான் இருக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கிரகங்களுடைய நிலையை வைத்துதான் நான் ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் மிதுன ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்பேன். மிதுன ராசி இருக்கக்கூடிய மிருகசீரிஷம், மிதுன ராசி இருக்கக்கூடிய திருவாதிரை, மிதுன ராசி இருக்கக்கூடிய பருவசம் 1, 2, 3. மிதுன ராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு நலமாக அமைந்து விட்டாலே போதும். இவன் கேது ஒருவருக்கு நற்பலனை தருவாரான்னு கண்டிப்பா தருவார். ஆனா அந்த பலன் எப்படி இருக்குன்னா உறுதியாக இறுதியாக இருக்கும். அந்த வகையில மார்கழி மாதம், இந்த மார்கழி மாதத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதத்தை சொல்லியே தர வேண்டும். அப்பா பிள்ளை உறவு என்று சொல்வார்கள். அந்த தந்தை பிள்ளை உறவு, கணவன் மனைவி உறவு, சகோதர சகோதரிகளுக்கான உறவு, இந்த அத்தனை உறவுமே அற்புதமாக இருக்கும். இந்த உறவுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். அதே நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அப்பா பிள்ளைகளுடைய அப்பாவின் கனவை பிள்ளை நிறைவேற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலங்க. தந்தை கனவு கண்டிருப்பார் தன் பிள்ளை இப்படியெல்லாம் வர வேண்டும் என்று. தொழில் ரீதியா மன ரீதியா தந்தை கனவு கண்டிருப்பார் தன் பிள்ளை நம்மால் முடியாததை ஒரு வீடாவது கட்டி முடிப்பார் என்று. அந்த கனவு நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான தருணமாகத்தான் அமைகின்றது மார்கழி மாதம். ஏதோ ஜோதிடம் சொன்னேன் நகர்ந்தேன் என்று இல்லாமல் இதையெல்லாம் சோழி பிரசனத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு. அதே நேரம் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது எதையும் சாதித்து காட்டுவீர்கள். அதைத்தான் சொன்னேன். எதையும் தொழில் ரீதியா மன ரீதியா எதையும் சாதித்து காட்டுவீர்கள். தடைபட்டு போன திருமணம், அது காதலாக இருந்தாலும் பெரியவர்கள் பார்த்து வைத்த திருமணம் இருந்தாலும் தடை நீங்கி நிம்மதி பெறும். அதே நேரத்துல சனி பகவான் 10ல் தொழில் செழிப்படைய. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த 10ஆம் இடம் அற்புதமான ஒரு யோக படத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தொழில் தானே. எவனோடுவன் உழைப்பின் மூலம் வியர்வை தரையில் சிந்துகின்றானோ அவனை சனி பகவான் கைவிட மாட்டான். என்ன இது இருந்தாலும் சரி, அர்த்தாசிரம சனியோ ஜென்ம சனியோ பாத சனியோ கண்டக சனியோ எதுவாக இருந்தாலும் உங்களை காத்து ரட்சிப்பதில்லை சனி பகவான். உழைப்பவனுக்கு முதல் உதவி செய்யக்கூடிய சனி. அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி 10ல தொழில் செழிப்படைய செய்வார். அதே நேரம் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பலம் பெற்று 6ஆம் இடத்தில் இருப்பதனால வீடு மனை வாங்குகின்ற ஒரு நல்ல நிலையை உருவாக்குவார். அந்த வீடு மனை வாங்குவதில் இருந்த அந்த பிரச்சனைகள், குறிப்பா பொருளாதார நிலையை மாற்றுவார். அற்புதமான ஒரு காலமாக 3 கிரகங்கள், ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது, சனியாக கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி, ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், மூவருமே அற்புதமான ஒரு யோக பலனை தருகின்ற காலம், கட்டம், நேரம், மாதம் இந்த மார்கழி மாதம் மிதுன ராசிக்கு. அதே நேரம் 7ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 7ஆம் வீட்டுக்கு செல்வதனால கொஞ்சம் கவனமா இருக்கு. ஏன்னா செவ்வாய் ஒருவனை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொண்டுகின்ற ஒரு காரகத்தன்மை. யாரையும் எளிதையும் நீங்களும் புரிஞ்சிக்க முடியாது, அவங்களும் உங்களை புரிஞ்சிக்க முடியாது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்க, யாரோடு பேசும் பொழுது கவனமா இருக்க. பகை வருவதற்காக தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால அதே நேரம் பாத்தீங்கன்னா அரசு துறையில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டால் மட்டுமே தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும். அதே நேரம் பாத்தீங்கன்னா யாரையை எடுத்தறிந்து பேச வேண்டும். இந்த கழகத்தை பெற்ற தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் ஏன் மனைவியாக இருந்தாலும் கூட முகம் வாடுகின்ற அளவுக்கு வார்த்தை அம்புகளை நீங்கள் செலுத்த வேண்டாம். அப்படி செலுத்துகின்ற சூழ்நிலையை செவ்வாய் உருவாக்குவார். கவனமாக இருந்து விடுங்கள். 9ஆம் வீட்டுல யோககாரகன் ராகு கருத்து முதல்கள் வரக்கூடும். செவ்வாயோடு கூடிய ராகுவும் அங்க சூழ்நிலையை வருவார். அதீத ஆசையின் காரணமாக சில தவறான உடல் ரீதியா மன ரீதியான சில பிரச்சனைகளை உருவாக்குவார். கவனமாக இருந்து விடுங்கள். 6 மற்றும் 7ஆம் இடங்களில
பாத்தீங்கன்னா கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ஒரு நற்பலனை தரக்கூடியவர் தான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் பலகீனமாக இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ள சில அந்யோன்ய குறைபாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள். கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வரக்கூடும். கவனமாக இருக்கிற ஒரு காலமாகத்தான் இந்த மார்கழி மாதம் அமைகின்றது. எதிர்கால நலனை நினைத்து விட்டு கொடுத்து போங்களேன். விட்டு கொடுப்பவர் யாரும் கெட்டு போவதில்லை. அது கலத்திரகாரர்கள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அனுசரித்து போகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை சூரியனும் ஞானகாரகன் கேதுவும் சனியும் தருவார்கள். கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் குரு ராசிக்குள் வந்திருப்பதனால செலவுகளை தவிர்க்கலாம். வீண் செலவுகள், அதாவது அதீத ஆசையின் காரணம் ஒரு திருமணம் ஏற்பாடு பண்ணலாம். அதிக செலவுல செஞ்சு கடன் வாங்க வேண்டாம். ஒரு நீண்ட நிவர பயணங்கள் போகலாம். அந்த பயணம் நமக்கு அவசியமா, அதனால நமக்கு நற்பலன் விளையுமா என்று ஒரு சிந்தித்தாலே போதும். அந்த வகையில பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்துல சனி, இது உண்மைதாங்க. என்னுடைய அனுபவத்துல மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல சனி இருந்தால் மட்டும் போதுமா? சனி உங்களின் 4-7ஆம் வீட்டை பார்ப்பது அற்புதமான ஒரு யோக பலனை தரும். குறிப்பா பாத்தீங்கன்னா சனி மற்றும் ராகுவின் சேர்க்கையினால சுமைங்க மனசுல, இதயத்துல இத்தனை நாள் இருந்து அந்த சுமை வேதனை படிப்படியாக குறைவதை நீங்களே உணர்வீர்கள். அது மட்டும் கிடையாது, நல்ல பொறுப்புகளை தருவார். சக்திக்கு மீறிய செலவுகள் வந்ததை கூட மட்டுப்படுத்துவார். நீண்ட நாள் வாங்கிய கடனை அடைப்பதற்கான அற்புதமான யோக பலன், அருமையான ஒரு காலங்க. 3 கிரகங்கள், சனி பகவான் மட்டுமல்ல, சனிக்கு வலது பக்கம் கேதுவும் இடது பக்கம் ராகுவும் அற்புதமான யோக பலனை தரக்கூடிய மார்கழி மாதம் மிதுனராசிக்கு பொற்காலம் நற்காலம். அதே நேரம் இறையரோடு தேர்ச்சிக்கூட மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் நிறைந்து இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான். அழகாக அருகிலுடைய ஆலயம் செல்லுங்கள். அருகிலுடைய ஒரு பெருமாள் கோயிலுக்கு போங்க. அந்த கோயில்ல நரசிம்மர் இருப்பார். நரசிம்மருக்கு பக்கத்துல தாயார் இருப்பாங்க. ஒரு தேங்காயை வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றுங்கள். அந்த நீரை வெளியேற்றி விட்டு அந்த நீருக்குள்ள ஒரு நெய் நிரப்பி அந்த நெய் தீபம் ஏற்றி பாருங்கள். மார்கழி மாதம் கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்தில் நிம்மதியாக வாழ்கின்ற அற்புதமான ஒரு யோக பலனை தரும். கவனமாக இருந்து விடுங்கள்.